ஜஸ்ட் இப்போ நான் வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்குறேன் உன்ட்ட. நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தான். இப்போ ரீசெண்ட் இந்த செகண்ட் வேவ் கொரோனாவில் வந்து ரொம்ப வந்து மாதிரி கேசஸ் ஜாஸ்தியாகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன மாதிரி ஃபுட்டு நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கணும், ரொம்ப பேசிக் அது. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டென்ஷனை சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக என்னென்னா இந்த டிவி பார்க்கவே கூடாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்பை திறந்தோம்னா இவா செத்துட்டா அவா செத்துட்டா அப்படின்னு அந்த ஒரே அந்த காலேஜ் குரூப்பில் அந்த குரூப்பில் வந்துட்டே இருக்குது. ஆமாம். இப்போ பேரண்ட்ஸோட பேசும்போது பேரண்ட்ஸோடது என்னன்னு பார்த்தா இவ வந்து பெட்டே கிடைக்கலையா செத்து போயிட்டா, ஆக்சிஜனே கிடைக்கலையா செத்து போயிட்டா அப்படின்லாம் வருது. இங்கே பார்த்தா இது பார்த்தா ஒரு அப்படியே காற்றுல பரவுது அதில் பரவுறதுன்ற. ஆனால் ஜென்ரலாக வந்து செகண்ட் வேவ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்புறம் போயிட்டு பர்சனலாக இப்போ என்னோட பர்சனலாக என்ன பண்ண 2-3 பேரண்ட்ஸ் செத்து போயிட்டா அப்படின்னோடனே இன்னொன்று இது கிடைக்கல அப்படின்னும் போது ரொம்ப அப்செட் ஆகிட்டு நான் என்னதான் இருக்கு நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் நேராக போய் பார்த்து பேசினேன். அந்த பசங்க அந்த அவரோட வாத்துக்கு போயிருந்தேன். அது அந்த டெத் வந்து கோவிட்னால இல்லை, பெட்டு கிடைக்காமலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒருத்தருக்கு வந்து சுகர் எக்கச்சக்கமாக போய் 800 கிட்ட போயிருக்கு, ஏஜ் ஆயிருக்கு அந்த மாதிரி. ஸோ அது வந்து இந்த மாதிரி பேனிக்கை கிரியேட் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த பேனிக்கில் என்ன இருக்குதுன்னா இப்போ நம்ம மாதிரி யங்ஸ்டர் கொஞ்சம் அட்லீஸ்ட் எங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கிறாரு. 60 வயசுக்குள்ளே இருந்தால் 60 வயசு மேலானவர்களுக்கு அந்த பேனிக் வந்து தாங்க முடியல. அதுவே பாதி வந்து மெயினாக அந்த வியாதிக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கு வந்து நான் என்ன எல்லாருக்கும் நான் சொன்னேன்னா டிவியே பார்க்கக்கூடாது. டிவி நியூஸ் வந்து ரொம்ப இட்ஸ் கில்லிங் அஸ். அதாவது இந்த கோவிட் நியூஸே பார்க்க வேண்டாம். எனக்கு ஜென்ரலாக நான் என்ன நினைக்கிறேன்னா விதியை வந்து விதியை வெல்ல முடியாது, நோய் வந்து கொல்லாதுன்னு சொல்லுவான். நம்ம சாகணுன்றது கடவுள் மணி எழுதி வச்சுட்டா இந்த நேரத்தில் சாக போகிறோன்னு. தடுக்கி வந்து கூட செத்து போவோம். இல்லை நம்ம வந்து கோவிட் வந்தால் கூட பழிச்சு நல்லா வந்துடலாம். கோவிட் எனக்கு கேன்சர் வந்தால் கூட பழிச்சு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை வந்து பெருமாள்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து நம்மளுக்கு வராதுன்ற நம்பிக்கை இருக்கணும். இன்னொன்று என்னென்னா வந்தால் கூட பேசிக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம சாப்பாடு வந்து இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக இருக்குது நம்மளோட சாப்பாட்டில். அதனால வந்து வந்தால் கூட சஸ்டெயின் பண்ண முடியும். கோவிட் வந்து ஒரு நார்மல் கோல்டு ஃபீவர் மாதிரி தான். என்ன ஃபாஸ்ட்டாக வந்து லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து ஜென்ரலாக டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே இந்த கோவிட் வராதுன்னு நினச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மெயின் வழினா ஃபஸ்ட்டு நியூஸ் பார்க்கக்கூடாது, டென்ஷனை குறைக்கணும், பயப்படவே கூடாது. நம்ம சாவுன்றதோ இது வியாதின்றதோ நம்ம கையில் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு மீறின செயல். அது நம்மளால என்ன பண்ண முடியும், வீடை நீட்டாக வச்சுக்கணும், சுத்தமாக இருக்கணும். மெயினாக கூட்டத்தை கூட்ட வேண்டாம். சும்மா அன்னெசரி ஒரு மாதிரி இடத்துக்கு கும்பலாக போகாமல் இது வந்து தனிமையாக கொடுத்துருக்காரு நினச்சி லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஐங்கார் கிச்சன். இது தனிமை இந்த வீடியோ கூட ஏதோ நிறைய சூப்பராக டைட்டில்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ அதுமாதிரி என்னென்ன ஆற்றுல உட்காந்து இந்த டைத்தில் வந்து நம்ம நிறைய பெருமாள் சேவிச்சுட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஆற்றுல இருக்கிறவங்களோட சமைச்சு போட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். நல்லா ப்ரே பண்ணிக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கணும், சீக்கிரம் இந்த கொரோனா போகணும் போது கண்டிப்பாக நம்மளுக்கே ஒரு அந்த அடுத்த ஆளுக்காக ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். இது வரும் எடுத்தாத்து வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த கோவிட் பேசுகிற வாழ்க்கை நெகட்டிவாக பேசுகிற வாழ்க்கை வெளில வந்துடணும். அது பண்ணாலே வந்து பாதி வியாதி வராது என்னோட பொறுத்த வரைக்கும். கரெக்ட். அப்புறம் மெயினாக வந்து இன்னொன்று என்னென்னா நம்ம சாப்பிட்ற மிளகு, இஞ்சி, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், ஓமம் இதெல்லாம் ரொம்ப வந்து டாக்டர் வந்து இந்த ஆக்சிஜன் லெவலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓமத்தை சொல்கிறான் நிறைய டாக்டர்ஸ். ஓமம் டெய்லியும் என்ன பண்ணலான்னா காத்தால எழுந்தோடனே அது மாதிரி ஒரு பயம் இருக்குது நம்மளுக்கு, அது மாதிரி இந்த ஸ்மெல் இல்லை அது மாதிரிலாம் தோணித்துனால ஜெனரலாக காத்தால எழுந்தோடனே ஒன்றுமே இல்லைனா வெறும் வெந்நீரை குடிச்சா கூட போகிறோம். அப்படி வெந்நீர் கூட கொஞ்சம் ஸ்ரத்தை எடுக்க முடியும் அப்படின்னா அதில் 2 இஞ்சி 2 எலுமிச்சம்பழத்தை போட்டு குடிக்கலாம், தேனை போட்டு குடிக்கலாம், இல்லை 2 ஓமத்தை போட்டு குடிக்கலாம். அப்புறம் டெய்லி ஆவி இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து மாதிரி போயிட்டு வந்ததுக்கு சஃபகேஷன் மாதிரி தோணித்து அப்படின்னா ஒரு ஓமத்தை போட்டு ஆவி பிடிக்கலாம். இதுமாதிரி நம்ம சிம்பிள் நம்ம இப்போ பாட்டி தாத்தா என்ன சொன்னான்றதை பார்த்து ரீகலெக்ட் பண்ணிட்டு அதுமாரி அதை பண்ணாலே போகிறோம். வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் அலம்பிட்டு தான் உள்ளே வரணுன்றது. அது வந்து கண்டிப்பாக எங்கே போனாலும் பக்கத்தாத்து போனால் எடுத்தாத்து போனால் கூட கை கால் அலம்பாமல் வாத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு வாசல்லேயும் இந்த டேப்பு வந்து ஒரு பைப் வச்சுருக்கணும். அதுமாதிரி சிம்பிள் திங் நம்ம பண்ணோன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக கொரோனா வராது. நம்மளுக்கு கண்டிப்பாக அந்தெல்லாம் இந்த வியாதி வந்து அந்த மாதிரி டெத்தெல்லாம் வரவே வராது. இது வந்து பாதி இருக்குது, கஷ்டப்படுறோம் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து பாதி வந்து பாலிடிக்ஸ். இது நம்ம அதில் போய் விடக்கூடாதுன்னு என்னோட பயப்படவே கூடாது. ஃபஸ்ட்டு பயத்தை எடுத்துக்கணும். ஆமாம், பயத்தை பயப்படவே கூடாது. சொல்கிறேன் நம்ம ஈஸியாக சொல்கிறது ஈஸியாக இருக்குது. அந்தந்த அவள் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போது அவளோட பயம் தெரியும். நம்ம நிறைய ஐங்கர் கிச்சன் இதில் வீடியோவில் போட்டிருக்கோம்.
அது 2-3 வீடியோ வேணால் ஏதாவது இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வேணால் இதில் வந்து சும்மா லிங்க் கொடுங்க. அது வந்து பண்ணி சாப்பிடலாம். மெயினாக சமையல் பண்ணும்போது மஞ்சப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும், மிளகு சேர்த்துக்கணும். ஆனால் இப்போ என்னென்ன இப்போ சம்மர்னால மிளகு சேர்த்துக்கும் போது உடம்பு ஹீட் ஆகாமல் பார்த்துட்டு மோர் குடிக்கணும். அது ரொம்ப மோர் சப்போஸ் மோர் குடிக்கிறதுக்கு வந்து உடம்பு கோல்டு குடி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மோர் வந்து நல்லா கடைஞ்சிட்டு நல்லா சுடு தண்ணிக்குள்ளே அந்த டம்ளரில் வச்சிடணும். அப்போ அந்த மோர் கொஞ்சம் விதன்னு இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அதேமாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆப்பிள் அது மாதிரி பெரிய பெரிய பழம்லாம் போக வேண்டாம். நார்மல் நம்ம கிட்ட கொய்யா பழம் ரொம்ப சீப்பு தான். அதை வாங்கிட்டு அதை நல்லா கட் பண்ணி உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஜலதோஷம் வராது. நல்லா செவந்த பழம், சிவப்பு கொய்யா பழம். அது மாதிரி என்னென்ன கலர் ஃபுல்லாக எடுக்கணுங்கிறா இல்லையா, என்ன நம்மளுக்கு நம்ம தகுதிக்கு என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு அந்த பைசா அளவுக்கு ஆசையாக செலவு பண்ணலாம். தர்பூசு அது மாதிரி அதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். கூட்டத்துக்கு போக வேண்டாம். பிடிக்கல வாசல் வந்து போய் தான் ஆகணும். சப்போஸ் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு எடுத்து வெளில போய் தான் ஆகணும்னா வெளியில் போயிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது. அதான் நம்ம வந்து இப்போ மடின்னு சொன்னாலும் கேலி பண்ணா மடியே இல்லாத நம்ம அடுத்த வாட்டி ஈசிக்காம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்தோடனே அது உடனே யூஸ் பண்ணாமல் ஒரு 2 hours வச்சுட்டு ஏன்னா அலம்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவ்வளோ பயப்படுறவா அதுமாரி பண்ண அது நம்ம வந்து எனக்கு என்னமோ இது வந்து நம்ம எப்படி எப்பயும் ஆற்றுல இருக்கும்போது இருந்தோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இது வராது, அஃபெக்ட் ஆகாது. அந்த லங்ஸுக்கு வந்து அதான் அந்த ஓமத்தை அப்பப்போ ஆவி பிடிச்சுன்னே இருக்கணும். நிறைய இன்டேக் இருக்கணும். அந்த மிளகு இஞ்சி அந்த மாதிரி இஞ்சி மிளகு குழம்பு மிளகு பொடி அது மாதிரி தனியா பொடி இது மாதிரி என்னென்ன மாதிரி ஆற்றுல பொடி நம்ம என்ன சமையல் பண்ணணுமோ அந்த மாதிரி. இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு போகாமல் இருந்தாலே பாதி இந்த டயத்தில் போகக்கூடாது. வெளியில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணக்கூடாது. சோம்பேறித்தனமோ என்னமோ ஆட்டில் ஒரு சாதம் அடித்து ஒரு மோஞ்சாங்க பண்ணி கூட சாப்பிட்றலாம். அது மாதிரி இருந்தானா ஈஸியாக வந்து ஓவர் கம் பண்ணலான்னு எனக்கு தோன்றுறது. சொல்லலாம் ஈஸியாக நிஜமாக பக்கத்தாது எத்தாது இருக்கா கஷ்டப்படுறவளுக்கு பார்க்கும்போது அவளுக்கு அந்த கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும். அதை வந்து பயப்பட வேண்டாம்னு என்னோட ஒப்பீனியன் இது. அதான் நான் வந்து இந்த மாதிரி இதில் இருக்கவா டென்ஷனில் இருக்கவா பிஎம் ஹெக்டே டாக்டர் பிஎம் ஹெக்டே இருக்கார் இல்லையா, அவரோட வீடியோ பார்க்கலாம். அவரோட வீடியோ பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அவர் வந்து எதாவது சொல்கிறார் வந்து ஆயுர்வேதிக்லையும் சித்தாலையும் வந்து பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பெரிய சர்ஜன், ரொம்ப நாலேஜபிள். வந்து பீப்புள் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாலேஜபிள். ஓப்பனாக வந்து ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய வந்து நம்மளுடைய ஜென்ரலாக இந்த மாதிரி டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்ணுறதும் இப்போ நடக்கிற அந்த மெடிக்கல் சிஸ்டமும் அங்கே எங்கே வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கரெக்டாக ஓப்பனாக சொல்லுவார். ஸோ அவர் சொல்கிறது வந்து என்னென்னா இந்த நோய்களுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து இந்த பயம் குரோதம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையவே வந்து இது பெருகிறதுக்கு காரணம் அப்படிம்பார். ஸோ வந்து பயப்படவே வேண்டாம். அது மாதிரி நம்மளுடைய ஃபுட்டுலேயே வந்து மெயினாக வந்து இந்த சுக்குமல்லி காப்பி நம்ம எல்லா மாதிரில நம்ம வீடியோ ஐயங்கார் கிச்சன் வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். காலம்பரை இஞ்சி, மத்தியானம் வந்து இது சுக்கு, மாலையில் வந்து கடுக்காய் அப்படி சாப்பிட்றது வந்து கையை ஊனி நடக்கிற கிழவனுக்கு கூட தெம்பு வந்துடும் அப்படின்னு ஒரு பாட்டில் கூட வரும். இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம். இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் சிவராமனோட வீடியோ பாருங்கள், பிஎம் ஹெக்டேவோட வீடியோ பாருங்கள். நம்ம இவெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காலோ அதே மாதிரி நம்ம வந்து ஐயங்கார் கிச்சனில் வந்து இந்த ரெசிபீஸ்லாம் காமிச்சிருக்கோம். இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த சிவப்பு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, வேர்க்கடலை இது போட்டு ப்ரோட்டீன் நம்ம தனித்தனியாக பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு முன்னால் காலம்பரை வந்து 5 இஞ்சி வாட்டர் காமிச்சிருக்கோம். இஞ்சி வாட்டர், அந்த லெமனை போடுறது, இஞ்சி லெமனும் தேனு கொஞ்சம் போடுறது, நெல்லிக்காய் தரியத்தில் யூஸ் பண்ணுறது காமிச்சிருக்கோம். நெல்லிக்காய் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பயத்தில் மட்டும் இப்போ மட்டும் பண்ணக்கூடாது. ரெகுலராகவே நம்ம ஃபுட் ஹேபிட் வச்சிருந்தோம்னா நம்ம இப்போ வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு தான் வரப்போகுது. அதுதான் மெயின். இது என்னதான் இந்த 2 ஊசி போட்டாச்சு 3 தடுப்பூசி போட்டாச்சுன்னா கூட வருது. ஏன்னா இம்யூனிட்டி பவர் தான் டெவலப் பண்ணிக்கிறோம். இப்போ அதுதான் மெயின். நம்ம சொத்து ஸோ இம்யூனிட்டி வந்து நீ இம்யூனிட்டி எந்த அளவுக்கு நீ வச்சிருக்கியோ அதை பிடிச்சி தான் உன்னோட ஹெல்த். அந்த இம்யூனிட்டி வந்து இன்னைக்கு வைரஸ் நாளைக்கு ஒரு வைரஸ் வந்தால் கூட வைரஸ் போய் எத்தனை ஊசி போட்டுக்க முடியும் நம்ம. ஸோ நம்ம பாடி இம்யூனிட்டியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பசங்களுக்கு இப்போலேருந்தே அதை கொண்டு வரது பெரிய சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அதை கொண்டு வந்துடணும். ஆமாம், நம்ம சாப்பாடு வந்து டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட்டு நம்ம குழந்தைகளுக்கு பழக்கம் பண்ணிடணும். நம்ம சும்மா அந்த எதாக இருந்தாலுமே வந்து ஹோம் மேடில் பண்ணி இதே வந்து இப்போ நீ வந்து இது பண்ணிட்டு இருக்க இந்த பாஸ்தா அதெல்லாம் வந்து இதே வந்து பாஸ்தா வந்து பசங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அதே பாஸ்தா ஆற்றுல பண்ணிடலாம். ஆற்றுல பண்ணலாம், நம்மளே பண்ணிடலாம். அதே பாஸ்தாவை நம்மளே பண்ணிடலாம். நூடுல்ஸ் வெளியே பசங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா அதே கோதுமை மாவுல இங்கே போட்டு ஆற்றுல
பண்ணி கொடுத்துடலாம், தப்பு இல்லை, அது பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கிங் சோடாவோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ யூஸ் பண்ண எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் நம்ம ஆற்றுல சாமான் வச்சு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டாக ஆச்சு, ஹெல்த்தும் ஆச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இதுதான் கொண்டு வந்து பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளியே போய் சாப்பிட மாட்டாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் உடம்பு சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா இம்யூனிட்டி போகிறது. இம்யூனிட்டி போனோடனே அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆனோடனே இன்னொரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதான் அவர் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்ட். அந்த கிட்ட வீடியோ சிவராமன் வீடியோ பார்த்தோம்னா நம்ம சாப்பாட்டில் தான் நம்மளோட உடம்புன்றது கரெக்டாக வந்து நல்லா நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம பழக்க முடியுது. வந்து இதெல்லாம் நமக்கு வந்து கடவுள் கொடுக்குற ஒரு லெசன் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ப்ரே பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ண எல்லாரும் பண்ணுங்க. இந்த இது போகட்டும், இந்த இதுன்னு பயப்படாதீங்க யாரும். நல்லதே பண்ணுவார் பெருமாள். அந்த நம்பிக்கை தான், பெருமாள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு எனர்ஜி. அதை நினச்சிட்டு இது பண்ண சும்மா அன்னெசரி வந்து யார்ட்டுமே இந்த கோவிட் பற்றி பேசாதீங்க. அதுவே பாதி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுறது. எல்லாமே ஆல்ரெடி என்னை பொறுத்து நான் அப்படியே நம்ம ஆல்ரெடி முன்னாடியே எழுதியிருக்காது நம்மளுக்கு. ஸோ அது மாதிரி தான் நடக்கிறது. ஸோ அது வந்து நம்ம வந்து யாராவது மூலமாக சொல்லும் போது அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி டிவியை பார்த்துன்னு மனுஷனுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி சும்மா வந்தாலும் சாவு அப்படி இப்படின்னு ரொம்ப தான் பயமுத்துறாங்க. இந்த வாட்டி ரொம்ப பயமுத்துறாங்க. அது வந்து டிவி நியூஸை பார்க்காம இருக்கிறது மெயின். அது யார்கிட்டையுமே பேச வேண்டாம் அந்த கோவிடை பற்றி. அவளுக்கு ஏதாவது நம்மளால நல்லா பண்ண முடியும்னு நினைஞ்சா அவள்கிட்ட சொல்லுங்க, நல்ல சாப்பாடாக எடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லலாம். இது கடவுள் கொடுத்த ஒரு தனிமை. இந்த தனிமை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆமாம், பேசுகிறவங்கள்ட்ட வந்து பாசிட்டிவாகவே பேசுவோம், பாசிட்டிவ் நியூஸ் மட்டுமே கேட்போம். அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப விஷயம். இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம ஹெக்டே வீடியோ பாருங்கள், அது வந்து நிறைய சொல்லியிருப்பார். நம்ம உள்ளே இருக்கிற செல்லு வந்து ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தான் அந்த செல்லு வந்து வளருதான். இப்போ நமக்கு உள்ளே வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து விரோதியாக நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளேயே பிரச்சனை வந்துடுது. அதுதான் வந்து இம்யூனிட்டியிலேருந்து உடம்பு வியாதியிலேருந்து எல்லாமே வருது அப்படின்னு சொல்லுறது. அந்த காலத்தில் அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இந்த செல்லு வந்து நம்மெல்லாம் வந்து காலனி ஆஃப் செல்ஸ். ஒரு பாடி, ஒரு ஹியூமன் பாடி அப்படின்னா காலனி ஆஃப் செல்ஸ். இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு காலனி தான் நம்ம உடம்பு. ஸோ நம்ம வந்து இன்னொருத்தரை வந்து விரோதமாவோ ஒரு கோமாவோ இல்லை ஒரு நோயாளியாவோ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்துடுது. அது ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலாக மனசு தான் காரணம்ன்ற மாதிரி ஐயோ நம்ம வியாதி வந்துட்டு செத்துப்படுமோ தான் அப்படின்னு நினச்சோம்னாலும் அதுதான் பெரிய நம்மளோட டிராபேக். நம்மளுக்கு மைண்ட் செட் தான் எல்லாமே. அதுதான் வந்து நான் திருப்பி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கணபதி அப்படின்னு. அந்த கணம் அப்படிங்கிறது வந்து மைண்ட். அந்த மைண்ட் இப்போ சொன்னியே கணபதி அப்படிங்கிறது வந்து அதுதான். அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த கணபதிங்கிற ஒரு கான்செப்டே வந்து மிகப்பெரிய தத்துவம். அதுமாதிரி பசங்களுக்கும் பாவம் இதில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆமாம், எக்ஸாம் இருக்கா இல்லையா, போஸ்ட் பண்ண போகிறதா, நடக்க போகிறதா, எவ்வளோ டென்ஷன் குழந்தைகளுக்கு பாவம். அதனால் நம்ம வந்து அவளுக்கும் அதான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கூலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அது எல்லாமே எல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு நல்லா படிப்போம், நல்லா ரிலாக்ஸாக படிப்போம், டென்ஷன்லாம் படிப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம படிச்சுட்டு அவள் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு அவள்கிட்ட போய் எக்ஸாம் இருக்கா, எக்ஸாம் இல்லையா தெரியலையா அப்படின்னு டென்ஷன் பண்ணக்கூடாது. பட் நம்ம டியூட்டி படிக்கிற 2 பேர் படிச்சுட்டு இருப்போம். இது வந்து கடவுளாக கொடுத்துருக்கோம், என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னு நினச்சின்னு படித்தா நல்லா மண்டையிலே ஏறும். அவளும் நல்ல மார்க்ஸ் வாங்குவா, டென்ஷன் இருக்காது. ஸோ நம்மளால முடிஞ்சவளுக்கும் நம்ம டென்ஷன் நம்மளோட வச்சு அடுத்தவள் காமிக்காம வெறும் பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும், பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்காக வந்து தனியாக ஒதுங்கி போகக்கூடாது, எல்லாரு கூடயும் பேசணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எல்லாருக்காக நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம உடம்பு நல்லா வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை, சத்தியமான ஒரு விஷயம். கரெக்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும், ப்ரே பண்ணிப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம், யாருக்கும் இந்த வியாதி வராது, சீக்கிரம் வந்து போயிடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஆமாம். ஓகே, தேங்க்ஸ்.